இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி கொடுக்குற பில்டப் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் பில்டப் பயங்கரமாக இருக்கே தவிர எபிசோடில் பார்க்கும்போது ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்றதான் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரோமோவுக்கு பயங்கரமாக நான்லாம் ஃபயர் விட்டேன். தலைவன் அப்படி பண்ண போகிறார் இப்படி பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் வந்து நல்லா இருந்தது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஷோவாக பார்க்கும்போது அப்படியே பயங்கர பட்டாசாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷோவாக கொஞ்சம் கூட எங்கேஜிங்கே ஆகலை. எனிவேஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கான எபிசோடில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப தூய்மையானவங்க, ரொம்பவே நல்லவங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பவர், கொஞ்சம் பேர்ல வந்து பவரை கொடுத்துட்டு அவங்க அந்த பவர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்றாரு. இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்கும் பொருந்தும், பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு ஒரு ஹைலைட்டா எதுக்கு இதை கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கான டாபிக் எதை எடுக்க போறாங்கன்னா, இந்த பவர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தவங்க. ஸோ அவங்கள தான் இன்னைக்கான டாபிக்கா எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது. அதுக்கான ஹிண்ட் தான் இது. ஸோ அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல யார் யார் அந்த பவரை யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுபிக்ஷா, இன்னொன்று ரம்யா ஜோ, அப்புறம் அரோரா அங்கங்க பாயிண்ட் மட்டும் போட்டுட்டு போவாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் மேஜரா பவரை யூஸ் பண்ணுது. மிச்ச பேர்லாம் ஒப்புக்கு சப்பானதான் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ரம்யா ஜோக்கு இன்னைக்கு ஒரு அடி இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த திவாகர் மேட்டரை வந்து நேற்று வந்து பேசினாங்கல்ல, பேசின விஷயத்தில் திவாகர் வந்து கண்ட்ரி ஃப்ரூட் சொன்னது தப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். விஜய் சேதுபதி நேற்று அதை அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ பண்ணது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இன்னைக்கு மேபி அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வந்து ரம்யா ஜோ வேணும்னே கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு சண்டே வந்து கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆட்டிடியூட் ஏறிடுச்சு. பவர் வந்து அடுத்த நாளே என்ன பண்ணாங்கன்னா, ரம்யா ஜோ பயங்கரமான ஆட்டிடியூட்ல பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த திவாகர் கூட நடந்த சண்டைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓவர் ஆட்டிடியூட் இருந்தது. பவர் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இயக்கிற கருவி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நைட்டு வந்து 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்ம யாரை டார்கெட் பண்ணலாம், யாரை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதை வந்து பேசுவாங்க. ஏன்னா பர்டிகுலராக சுபிக்ஷாவும் ரம்யா ஜோ என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதி திவாகர் இவங்க 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கினாங்க. அதுக்கான ஃபுட்டேஜும் இருக்குது அப்படின்னும் போது கம்பல்சரி அதை எடுத்து பேசுவாங்க. ஏன் நீங்கள் பர்டிகுலர் 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ணீங்க, கிச்சன் டீமில் இருக்கவங்களை எதுக்கு டார்கெட் பண்ணல, நீங்கள் அதாவது நீங்கள் வேலை வாங்கணும் சொல்கிற அவங்ககிட்ட வந்து சொல்லி வேலை வாங்கணும். ஆனால் பர்டிகுலராக 2 பேரை மட்டும் தொடர்ந்து நீங்கள் நோயின்னு வேலை வாங்குறது காரணம் என்ன அப்படின்ற கேள்வி கம்பல்சரி வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோக்கு இன்னைக்கு ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நோயின்னு வேலை சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை எப்படி செய்யாமல் போவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அதுக்கு வந்து அவங்க காரணம் சொல்லலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வியனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆட்டிடியூடாக பண்ணாங்க, அதாவது அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நோயின்னு என்னை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பின்னாடி நின்றுக்கிட்டு. அதனால தான் நான் வந்து வேலையை ஒழுங்காக செய்யலை, அதனால தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனேன் சார் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், அந்த பெட்ரூமில் மட்டும் தான் க்ளீன் பண்ணலே தவிர அந்த பாத்ரூம் எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றி இப்போ பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அடிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் ரம்யா ஜோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டே இல்லை, வசமாக சிக்க போறாங்களோ அப்படின்னு. அதனால தான் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அவங்களை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவங்க இந்த ஒரு வாரத்தில் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தாங்களே, அவங்க வேலை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திவாகரை வேலை வாங்கியிருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி வேலை வாங்கியிருக்காங்க. கிச்சன் டீமில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களே வேலை செஞ்சுட்டாங்க, இவங்க வேலை வாங்கலை. அதாவது எங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு மாறி மாறி மெனுவை கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக வந்து செஞ்சுட்டாங்க. பெருசாக அவங்களை காம்ப்ளிகேட்டும் பண்ணலை. ஏன்னா சாப்பாடு விஷயன்றதுனால அவங்களை ட்ரிகர் பண்ணால் செய்ய மாட்டாங்க, சோறு போட மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் அந்த சைடு அவங்க போவே இல்லை. மேக்ஸிமம் அவங்க பெட்ரூமுக்கு யார் யார் வேலை செய்ய வராங்களோ அவங்களோட ஓவராக வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த இஷ்யூவும் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆக்சுவலாக திவாகரை வந்து அவங்க வேலை வாங்கின விதம் இருக்குல்ல, அது வந்து சரியில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, திவாகரனா நீ வந்து அதை பண்ணு இதை பண்ணு அந்த பாட்டில் எடு, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருந்தது. நானும் லைவில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருந்தது. கீழே இருக்க ஒரு பாட்டிலுக்குள்ளே உங்களால் எடுக்க முடியாதுமா, உங்ககிட்ட பவர் இருக்குது, உங்களுக்கு அவங்க வேலை தான் செய்ய வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு வாட்டர் பாட்டில் கீழே இருக்குது, அந்த வாட்டர் பாட்டிலை கூட எடுக்க முடியாமல் சுபிக்ஷா வந்து அங்கே பேசினது வந்து கொஞ்சம் ஓவரா அந்த பவரை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக பவர் வந்தது எதுக்கு, உங்களுக்கான வேலையை செய்யறதுக்கு மட்டுமே தவிர அவங்க யாருமே உங்களுக்கான அடிமை இல்லை. அதனால கிச்சன் டீமில் இருக்கவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களே. அதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களுக்கு பவர் இருக்குது, அதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம், ஆனால் நாங்கள் ஒரு ஸ்லேவ்ஸ் இல்லையா அப்படின்ற கேள்வி பேசிக்காக வரும். ஸோ விஜய் சேதுபதி மேக்ஸிமம் அதை அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் இங்கே ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா, அதுக்குன்னு அவங்க எல்லாருமே அந்த பவரை யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச பேர்லாம் பவரை பேசிக்காக யூஸ் பண்ணவே இல்லை. அதாவது கமருதீன் ஆகட்டும், அப்புறம் பிரவீன் காந்தி ஆகட்டும், கானா வினோத் ஆகட்டும், இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வேலை என்னவோ நம்ம சோறு போட்டால் சாப்பிட போகிறோம், மற்றபடி எங்கள் ஏதோ உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களாம் இருந்தாங்களே தவிர, மற்றபடி நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குது,
இந்த பவரை வந்து யூஸ் பண்ணணும், பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, இது மூலியமா ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஏதோ சாமி எங்களை ஏதோ ஆளை விட்டா போதும்பா அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து மிச்சம் எல்லாம் ஒப்பேத்திட்டு போயிட்டாங்கன்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இதையும் அட்ரஸ் பண்ணுவார். ஏன்பா இவங்க 3 பேரை தவிர மிச்சம் யாருமே வந்து ஒரு டாஸ்க்குன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் இன்ட்ரெஸ்டாக இல்லவே இல்லையே, உங்களுக்கான வேலைகளை அவங்க செய்ய சொல்லி அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். அதாவது இங்கே என்னன்னா இவங்களே பவரை கொடுப்பாங்க, அந்த பவரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஓவர்டூவும் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு பவரை யூஸ் பண்ணாமே இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு மீட்டரில் கொண்டு போகணும் சொல்லுவாங்க. அதுதான் இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறாங்களே அவங்களோட அந்த வேலை வாங்குறாங்களே அவங்களுக்கு தான் இது ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்கு. ஏன்னா நம்ம வேலையும் வாங்கணும், அதுக்கு அவங்கள மிரட்டியும் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாரு, இது எல்லாமே ஓகே, ஒரு பக்கம் விட்டுங்களேன். பார்வதிக்கு ரம்யா ஜோக்கு நீங்கள் அடி இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தெல்லுங்க. ஆனால் விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போதெல்லாம் பயங்கர பில்டப்பாக செமையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. ஆனால் கண்டென்ட் நம்ம ஷோவாக பார்க்கும்போது ஏன் நல்லா இல்லை அப்படின்னா நேற்று ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ வந்து ரம்யா ஜோக்கு திவாகருக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனையில் வந்து திவாகர் என்ன பிரச்சனை அப்படின்னு எழுப்பி கேட்டு திவாகர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவார், அதே மாதிரி ரம்யா கிட்ட எழுப்பி கேட்டு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சில பேர் கேட்கணும், இதில் யாராவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கா, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன பண்ணணும், ஓகே இப்போ இதெல்லாம் கேட்டேன், ஆனால் நானும் சில விஷயம்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன புரியுதுன்னா மக்களோட ஒப்பீனியன் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒப்பீனியனை ஒன்று சொல்லணும். ஆனால் அதை இவங்க பண்ண மாட்டாங்க. இவர் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, லைனாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு பார்வதி எந்திரிக்காங்களா, பார்வதி நீங்கள் அந்த விஷயம் பண்ணீங்களே அது சரியில்லைமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் அந்த இஷ்யூ அதாவது ரொம்ப சப்பையாக முடிஞ்சிருது. பெரிய மேட்ரு, நம்மளாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் சேதுபதி இன்னைக்கு கேட்க போறாரு, பயங்கரமான போட்டு பொழக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரோமோவில் வந்து பில்டப் இருக்கு, ப்ரோமோவில் பேக்ரவுண்ட் பீஜம் தக்க தக்க திமி திமி அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டு ஒரு மாதிரி நம்மளை ஏமாத்திடுறானுங்க கைஸ், பயங்கரமாக நம்மளை வந்து சீட் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மற்றபடி ஷோவில் போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி பில்டப்பாக பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கா எதுவுமே இல்லை. அந்த அது எதற்காக, அதுக்கான மெயினான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணவே மாட்டாரு. ஒரு நார்மலாக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி, அதாவது பிக் பாஸ்குள்ளே அவனுங்களும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறானுங்க, விஜய் சேதுபதியும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியே ஒரு எபிசோட கிரியேட் பண்ணுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களா, சாட்டர்டே எபிசோடில் எதுக்கு அந்த கிளாப் போர்டு நேற்று வந்து அந்த கிளாப் போர்டு அடிச்சாங்க பார்த்தீங்களா, அதாவது இங்கே யார் யார் நடிக்கிறா யார் யார் நடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கிளாப் போர்டு அடிச்சு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்களே, அது எப்போ வைப்பாங்கன்னா மேக்ஸிமம் சண்டே எபிசோடில் வைப்பாங்க. ஏன் சண்டே எபிசோடில் வைப்பாங்கன்னா சண்டே வந்து கண்டென்ட் இருக்காது, பெருசாக வந்து கேட்குற கேள்விகள் எதுவும் இருக்காது, எல்லா இஷ்யூமே சாட்டர்டே மேக்ஸிமம் அட்ரஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் சண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அது மூலிமா மறுபடியும் ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவன் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறான், இவன் வந்து சோம்பேறி, இவன் சும்மாவே உட்காந்துருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் யாருக்காவது ஒரு பேட்சோ ஒரு நேம் போர்டோ இவன் பச்சோந்தி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அந்த ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சேதுபதி ஷோ முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு பிரச்சனை கிளம்பும், என்ன எப்படி பச்சோந்தின்னு சொல்லுவேன், என்ன எப்படி சோம்பேறின்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பும். அடுத்த வாரத்துக்கான லீடாக அது அமையும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட கான்செப்ட் ஓவராலாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சாட்டர்டேலே இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு பண்ணுறது மூலியமா அந்த இஷ்யூ எல்லாமே ரொம்ப மட்டுப்படுத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உண்மையிலேயே எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்ததுங்க. ஏன்னா போன சீசன் ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல, அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து சாட்டர்டே எபிசோடு அவ்வளோ ஃபயராக இருந்தது, பர்டிகுலராக எல்லா இஷ்யூவும் வச்சு செதுக்கி இருப்பாப்ல. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இஷ்யூ அட்ரஸ், அதாவது எல்லாமே நோட் பண்ணுங்களேன், விஜய் சேதுபதி இந்த கேள்வி கேட்கல அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியல. ஏன்னா எல்லா கேள்வியும் கேட்டாரு, எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணாரு, அதெல்லாம் நடந்தது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த இஷ்யூவை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. ஏன்னா இவர் இஷ்யூவை பற்றியே பேசவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்பவே கடுப்பாக இருந்தது. ஓவராலாக இந்த ஃபார்மேட்டை பிக் பாஸ் டீம் மாற்றும். இது விஜய் சேதுபதி மேலே தப்புன்னு சொல்கிறத விட அந்த கான்செப்டை மாற்றணும். டாஸ்க்கெல்லாம் சாட்டர்டே கொடுக்காம தயவு செஞ்சு சண்டேல எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாப் போர்ட் டாஸ்க்கோ ஏதோ ஒரு ஏதோ ஒன்று டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல வைங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்கள். நீங்கள் இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது தான் அதில் நிறைய பேரோட ஒப்பீனியன் வரும், யார் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா சப்போர்ட் பண்ணலன்னு கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி விஜய் சேதுபதி கடைசியில் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ. கமல் சார் இப்படி தான் பண்ணுவார், விஜய் சேதுபதி இப்படி பண்ணிட்டு தான் இருந்தார், ஒரு சில வீக்கெண்ட்லாம் இப்படி தான் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து டோட்டலாக அது ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி எனக்கு என்னமோ நேற்று எபிசோடு வந்து ப்ரோமோவில் இருந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ. அது காரணம் ஒரு வகையில் கண்டஸ்டன்ட் தான், எவனுமே வாயை திறக்க மாட்டான். வாயை திறந்து ஏதாவது பேசினா தானே ஒரு பாயிண்ட் போட்டால் 2 பாயிண்ட் வரணும் அங்கேருந்து. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாயை தொட மாட்டானுங்க, எல்லாம் ஊம மாதிரி இருக்கானுங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் மாற்றணும்னு தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நேற்று அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரொம்பவே ஃபயராக இருக்குது, நேற்றும் இதே மாதிரி தான் ப்ரோமோ ரொம்ப ஃபயராக இருந்தது. ஆனால் எபிசோடில் ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கான எபிசோடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.